ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு இனசெட் டெஸ்க் யூடியூப் சேனல். இந்த வீடியோ மூலமாக பிஎஃப் கிளைம் சம்மந்தமான ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பிஎஃப் கிளைம் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ரிஜெக்ஷன் ஆகியிருந்திருக்கா? ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுங்களா? அப்படி ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கு ரெண்டு முக்கியமான காரணம் தான் இருக்குது. அந்த ரெண்டுக்குமே சிம்பிளான சொல்யூஷன்ஸ் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த முக்கியமான தகவல்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். நீங்கள் பிஎஃப் கிளைம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, ரிஜெக்ஷன் ஆன அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இனிமேல் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனைகளுமே இருக்காது. இதற்காகவே ஸ்பெஷலாக பார்த்தீங்க அப்படின்னா இபிஎஃப்ஓ சார்பாக பணியாளர்களுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து எம்ப்ளாயர்ஸ்க்குமே ஒரு நல்ல சிறப்பான திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இபிஎஃப்ஓ தான். இபிஎஃப்ஓ மூலமாக ஒவ்வொரு மாதமுமே எம்ப்ளாயர் 2 பேரோட ஷேர்ஸுமே இதனோட கான்ட்ரிபியூஷனாக கொடுத்துட்ருப்பாங்க. ஒருத்தர் ரிட்டைர்மெண்ட் ஆன பிறகோ இல்லை ஒரு வேலையிலேருந்து 2 மாதங்கள் வேலை இல்லாமல் இருக்கிறாங்கனாலும் இல்லை அவசர தேவைகளுக்காகவும் அவங்க பணத்தை கிளைம் மூலமாக எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற திட்டம் இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா கிளைம் நிறைய பேர் அப்ளை பண்ணும்போது நிறைய டைம் ரிஜெக்ஷன் ஆகிருந்திருக்கு நிறைய பேருக்கு. அதுக்கான முக்கிய காரணம் அவருடைய நேம் பேன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரியாக இல்லாமல் இருக்கிறது தான். இது 3லேயுமே ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் இல்லாமல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிஎஃப் கிளைம் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக கிடச்சிரும். ரெண்டாவது முக்கியமான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த கேன்சல் செக் லீஃப் இல்லாட்டி பேங்க் பாஸ்புக்கை கிளைமுக்கு அப்ளை பண்ணும்போது அட்டாச்மெண்ட் பண்ண சொல்லியிருந்திருப்பாங்க. அதை கரெக்டாக பண்ணாமல் இருந்தனால பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரிஜெக்ஷன் ஆகியிருந்திருக்கும். இப்போ கவர்மெண்ட்டில் புதுசாக இந்த ரூல்ஸை சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பிரச்சனை பார்த்தீங்கன்னா பிஎஃப் கிளைம் அப்ளை பண்ணும்போது ரத்து செய்யப்பட்ட செக் லீஃப் இல்லைனா பாஸ்புக் நீங்கள் அட்டாச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. உங்கள் நேம் கரெக்டாக இருந்தால் போதும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய யூஏஎன் கூட ஆதார் கரெக்டாக லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா போதும். உங்களுக்கு பிஎஃப் கிளைம் அப்ளை பண்ணுறீங்கன்னா எந்த ஒரு ரிஜெக்ஷனுமே இல்லாமல் கரெக்டாக அப்ரூவல் ஆகிடும். இந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் பார்த்தீங்க அப்படின்னா மே மாதம் 2024 வருஷத்தில் இருந்து தொடங்கினாங்க. பைலட்டாக இந்த திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணதில் இது வரைக்கும் 1.7 கோடி உறுப்பினர்கள் இதில் பயன்பெற்றிருக்காங்க. இப்போ கவர்மெண்ட்டில் இந்த ரிலாக்ஸேஷன் கொண்டு வந்தது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிஎஃப் கிளைம் அப்ளை பண்ணும்போது சீக்கிரமாக உங்களுக்கு கிளைமும் சேங்ஷன் ஆகிடும். நான் இப்போ சொன்ன மாதிரி பிஎஃப்பில் உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதற்கப்புறம் கிளைம் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரே சான்ஸில் கிளைமும் அப்ரூவல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.